ராகவுக்கு கூடிய சீக்கிரத்துல முரளியோட உண்மையெல்லாம் தெரிய வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீ நான் காதல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகவும் அபியும் ஹாஸ்பிட்டல்ல சங்கரை அட்மிட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ராகவ் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, அபி இங்க பாரு, உன்னால மட்டும்தான் இந்த சங்கருக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ கூப்பிடாம இருந்திருந்தா சங்கருக்கு இப்படி ஆயிருக்காது. எனக்கு கை கால்லாம் நடுங்குது அபி, என்னால இருக்கவே முடியல. நம்மளால சங்கருக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறதுனால என்னால ஏத்துக்கவே முடியல அபி. உன்னால எப்படிதான் இப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. கூலா இருக்க நீ மாட்டுக்கும். இல்லைங்க, எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. நான் என்னதான் பண்றது? நான் ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் சங்கரை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஆக்சிடென்ட் ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. அதை நான் எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இங்க பாரு அபி, நீ நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு மேல ஒண்ணு நீ பொய் சொல்லிக்கிட்டே தான் போற. ஆனா இன்ன வரைக்கும் நீ எதுவுமே உண்மையை நிரூபிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல ராகவ், உங்க அக்கா கல்யாணத்துல சங்கர் தான் உங்க அக்காவோடைய ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு முரளி தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இங்க பாரு அபி, எதுக்கு அபி நீ பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்க? எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் வீட்டுக்கு போறேன், நீ என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அபியை இங்கேயே விட்டுட்டு ராகவ் மட்டும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ராகவ் வீட்டுக்கு போனோடனே அபி சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க. அபி எதுக்காக எங்க அக்கா இப்படி சொல்லியிருக்கணும்? நம்ம ஏதாவது போட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், இல்லைன்னா வீடியோ எடுத்து பார்க்கலாம். ராகவ் அவங்க பாட்டி, ராகவ் சாப்பிடு, நேரம் ஆயிடுச்சு, என்னதான் பண்றேன்னு தெரியல, அபி எங்க காணோம், அபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, எதுக்காக அபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு சொன்ன உடனேவும் அஞ்சலிக்கு ரொம்பவே பயம் வந்துருது. திருப்பியும் முரளிக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு பதட்டத்துல, என்ன ராகவ் ஆச்சு, திருப்பியும் என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்துங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருக்கீங்க. இப்போ உங்க உடம்ப தாங்க அக்கா பார்க்கணும். அதங்கா, மாமாவுடைய ஃப்ரெண்டு சங்கர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கோமா ஸ்டேஜ்ல போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அபி அங்க இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. வந்துருவா வீட்டுக்கு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அபி ஹாஸ்பிட்டல்ல உக்காந்துட்டு நம்ம சங்கரை கூப்பிட்டு பேச சொன்னோம். அதுக்குள்ள முரளிக்கு ஒரு வேலை தெரிஞ்சிச்சோ, முரளியோட வேலை தான் இருக்குமோ, சங்கரை வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்களோ. இந்த சிசிடிவி கேமரா எங்கேயாவது இருந்ததுன்னா நம்ம ஏதாவது எடுத்து பார்க்கலாம், இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணோம்னா உண்மை என்னங்கிறது தெரிய வைப்பாங்க. அதனால நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அபி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, அக்கா நம்ம நேத்து நிறைய பேசணும், சங்கர் மூலியமா தான் உண்மை தெரிய வரும்னு நினைச்சோம். ஆனா இப்ப அந்த சங்கருக்கே கோமா ஸ்டேஜ்ல போயிட்டு பெட்ல அட்மிட் ஆயிருக்காங்க அக்கா. இப்ப என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நடக்குது. சரி அபி, நீ எதுவும் அழுகாத, கண்டிப்பா ஆண்டவன் நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட் பண்ணுவான், எது மூலியமா இருந்து நம்மளுக்கு தெரிய வரும், வெயிட் பண்ணு, எப்படியாவது ஒன்று கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அபி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது இது எல்லாமே முரளி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அபி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலே இப்போ என்ன பண்றது, போலீஸ் கிட்ட நம்ம மாட்டினோம்னா எல்லா விஷயமும் எல்லா உண்மையும் வெளியில வந்துருமே, அப்ப நம்ம மாட்ட தானே போறோம், என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவ் வீட்டுல உட்காந்துட்டு அபி சொன்னதை யோசிச்சிட்டே இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது, அபி சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவை எடுத்து பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு மொபைல் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோல முரளி கேமராமேனா நிக்கிற மாதிரியும் சங்கர் அவங்க அக்கா பக்கத்துல நிக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ போயிட்டு இருக்கும் போது ராகவுக்கு டவுட் வந்துருது. ஒருவேளை அபி சொல்றது உண்மையா இருக்குமோ, அக்கா பக்கத்துல சங்கர் தானே நிக்கிறான், அப்ப கண்டிப்பா முரளி தான் நாடகம் ஆடுறானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ராகவ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தான் அபி மேல வேணும்னே சந்தேகப்பட்டோமோ, ஒருவேளை முரளி தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி அபி மேல பழி போடுறாங்களோ, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். பழசு எல்லாமே ராகவ் நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஒண்ணு மேல ஒண்ணு ராகவுக்கு ஞாபகம்லாம் வருது. ஒருவேளை இது முரளியோட வேலையா தான் இருக்குமோ, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம அபி கிட்ட எதையுமே சொல்லக்கூடாது, அவகிட்ட நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்மளுக்கு சாதகமா நடந்துக்கிறாங்க ராகவ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ எதுவுமே பண்ண மாட்டா. அதனால அவளுக்கே தெரியாம உண்மை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அபி சொல்றது உண்மையாவே இருந்துச்சுன்னா நம்ம அவகிட்ட எப்படிதான் பேச போறோம்னு தெரியல. சரி, நம்ம உண்மை என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ராகவ் எந்த அளவுக்கு முரளி மேல டவுட் வருதோ அந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிப்பாரு என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.